Hello friends, நான் உங்கள் திவ்யபாதி. இது உங்கள் சேனல் BasicToPro Tamil. இந்த வீடியோவில் பாரதியார் யூனிவர்சிட்டி BSc Computer Science with Data Analyticsல 4th semester lab ஆன Python programming lab தான் நம்ம பார்க்க போகிறோம். So first program பார்க்கலாம். First program, write a Python program that displays the following information: your name, full address, mobile number, college name, course subjects. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ப்ராப்ளம் என்னென்னா உங்கள் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், காலேஜ் நேம், கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் போட சொல்லியிருக்காங்க. நம்ம யூசர்கிட்டேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். பைத்தானில் யூசர்கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூசர்கிட்ட இருந்து நாம் நேம் வந்துட்டு கெட் பண்ணிக்கலாம். ஃபுல் நேம் ஈக்குவல் டு இன்புட், என்டர் யுவர் ஃபுல் நேம். இப்படி கொடுக்கும்போது யூசர் கொடுக்குற வேல்யூ நேம் அப்படிங்கிற வேரியபிளை போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே இந்த கோடிங் மாதிரியே வந்துட்டு நம்ம மற்ற வேல்யூஸுமே கெட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் ஈக்குவல் டு இன்புட், என்டர் யுவர் அட்ரஸ், மொபைல் நம்பர் ஈக்குவல் டு இன்புட், என்டர் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் நேம், அதுக்கப்புறம் கோர்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இதே மாதிரி சேம் இந்த கோடிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கெட் பண்ண எல்லா வேல்யூஸையுமே நம்ம வந்துட்டு அவுட்புட்டில் 1 by 1 டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டுக்கிட்டால் பிரிண்ட் ஃபுல் நேம், நேம், அட்ரஸ், mobile number, print college name, print course subject. அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சு. இதுதான் ப்ரோக்ராம். ரொம்பவே சிம்பிளான ப்ரோக்ராம் தான். பைத்தானில் பார்த்திங்கன்னா பெரிய கோடிங்கெலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம கோடிங் போட்டலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்துட்டு பைச்சாம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பைச்சாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ பைத்தான் லாங்குவேஜ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் கொடுக்குறேன். அதையும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் காலேஜில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் எந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் கோடிங்கை டைப் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் கேட்குது இல்லையா? ஸோ நான் வந்துட்டு எல்லாமே சம் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ராம். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா சும்மா டம்மி அட்ரஸ்க்காக ஒரு அட்ரஸ் நம்ம கொடுத்துடலாம். 127 கமா அம்பேத்கர் நகர் கமா கோயம்புத்தூர். ஸோ இங்கே கமா கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ நீங்கள் கமா கொடுக்கும்போது மட்டும்தான் வேல்யூஸு ஃபுல்லாகவே அது வந்துட்டு ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அட்ரஸ் முடிஞ்சு. அடுத்தது மொபைல் நம்பர் வந்துட்டு சும்மா ஒரு டம்மியாக வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் காலேஜ் நேம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் BSc காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் கமா டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா மைனிங் கமா டீப் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா எஸ், நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ண மாதிரியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்காக நம்ம சேனல்ஸ் பிளாக் பேஜில் வந்துட்டு ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக எக்ஸாம் படிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ரோக்ராம், ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 3 integers யூஸிங் இஃப் எல்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ப்ராப்ளம் என்னென்னா யூசர் 3 இன்டீஜர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 3 integers-ல் எந்த நம்பர் பெருசு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ்வலாக
3 லைன்ஸுக்கு மேலே எழுதுவோம் இல்லையா. ஸோ இதே if else ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம சிங்கிள் லைனில் எழுதணும் அப்படின்னா நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு போயிடலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்துட்டு if else யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு if else கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு if else கண்டிஷன். if b greater than a print b else print a. ஸோ b வந்துட்டு கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஏவை விட b பிரிண்ட் பண்ணும், இல்லைனா வந்துட்டு a பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட if else கோடிங். இந்த கோடிங் பார்த்திங்கன்னா 4 லைனில் இருக்குது இல்லையா. ஸோ இதே கோடிங் வந்துட்டு நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதும்போது print b if b greater than a else a இந்த மாதிரி ஒரே லைனில் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. அதாவது இதை நல்லா ரீட் பண்ணுங்கள். b வந்துட்டு கிரேட்டர் தென் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா b வந்துட்டு பிரிண்ட் ஆகணும், இல்லைனா வந்துட்டு a பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம டேரெக்டாக கோடிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் யூசர்கிட்டேருந்து 3 இன்டீஜர் வேல்யூஸை நம்ம வாங்கிடலாம். ABC அப்படிங்கிற 3 இன்டீஜர்ஸுக்கு வந்துட்டு நம்ம வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ a equal to int input of enter first integer again second integer bக்கு அப்புறம் cக்கு third integer. நம்ம பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்மளுக்கு ரீட் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் ரீட் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர்ஸை வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம இங்கே இன்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வித் if else யூஸ் பண்ணி எந்த நம்பர் வந்துட்டு லார்ஜஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணலாம். ஸோ லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு a if a greater than b and a greater than c else b if b greater than c else c. இங்கே கவனிங்க, a வந்துட்டு b அண்ட் c-யை விட பெருசாக இருந்தால் லார்ஜஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் a வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா b வந்துட்டு c-யை விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணணும். சப்போஸ் b வந்துட்டு c-யை விட பெருசாக இருந்தால் b தான் லார்ஜஸ்ட் வேரியபிள் இல்லையா. ஸோ bங்கிறது வந்துட்டு லார்ஜஸ்ட் வேரியபிளில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா c-யை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட லார்ஜஸ்ட் வேரியபிளில் என்ன வேல்யூக்கு வருதோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் largest number among a b c is largest அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு 3 நம்பர்ஸ்லேயும் வந்துட்டு எது லார்ஜஸ்ட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டீஜர் கேட்குது. ஃபர்ஸ்ட் இன்டீஜர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 50 கொடுத்துக்கிறேன். செகண்ட் இன்டீஜர் வந்துட்டு 76 கொடுக்கலாம். அண்ட் தேர்ட் இன்டீஜர் 25 கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்து பார்க்கலாம். ஓகே. இந்த 3 இன்டீஜர்ஸ்லேயும் வந்துட்டு 76 தான் பெரிய நம்பர் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக லார்ஜஸ்ட் அப்படிங்கிற நம்பர்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த ப்ரோக்ராம் செகண்ட் ப்ரோக்ராம் அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்காக நம்ம சேனல் பிளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நிறைய ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.